ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை வழிபாடு 2025. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ஆடி அமாவாசை. மற்ற அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் கூட இந்த அமாவாசை திதி என்று முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பண காரியங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். தவறவிட்ட முன்னோர்கள் வழிபாட்டிற்கான பலனையும் முழுமையாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. ஜோதிட ரீதியாக சூரியனை தந்தை என்றும் சந்திரனை தாய் என்றும் சொல்லுவார்கள். இவர்கள் இருவரும் ஒன்றாக சேரக்கூடிய நாள்தான் அமாவாசை. அதாவது மறைந்த தாய் தந்தையர்களை ஒரு சேர நினைத்து வழிபட உகந்த நாள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள்தான் அமாவாசை. அறிவியல் ரீதியாக பார்த்தால் மின்காந்த கதிர்வீச்சுக்கள் மாதங்களில் மற்ற நாட்களில் மேலிருந்து நோக்கி கீழே விழுவதாக சொல்லப்படுகிறது. இந்த அமாவாசை நாளில் மட்டும் கதிர்வீச்சு கீழிருந்து மேலே செல்வதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இதனால் தான் மேலோகத்தில் வாழக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில் திதி தர்ப்பணம் கொடுப்பதாகவும் ஒரு சிலரால் சொல்லப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்யும் முறை: நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் அமாவாசை சமையலை செய்ய தொடங்குங்கள். வீட்டில் இருக்கும் ஆண்கள் மறைந்தவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தங்களை சரிவர செய்துவிட வேண்டும். உங்கள் வீட்டு வழக்கப்படி இதை நீங்கள் செய்யலாம். ஆத்தங்கரை, குளக்கரை, ஏரிக்கரைகளில் சென்று சில பேர் இந்த வழிபாட்டை செய்வார்கள். சில பேர் வீட்டிலேயே புரோகிதரை அழைத்து ஹோமம் செய்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை செய்து நிறைவு செய்து கொள்வார்கள். அது அவரவர் வழக்கப்படி செய்து கொள்ளுங்கள். எந்த முறைப்படி நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுத்தாலும் ஒரு நன்றி உணர்வோடு மனப்பூர்வமாக திருப்தியாக செய்ய வேண்டும். அரைகுறை மனதோடு செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அச்சச்சோ, இவ்வளவு செலவாகிறது, இவ்வளவு பணம் கொடுத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் எல்லாம் வரக்கூடாது. உங்கள் கையளவுக்கு எவ்வளவு முடிகிறதோ, உங்களுடைய பொருளாதார நிலைக்கு, உங்களுடைய சக்திக்கு எவ்வளவு தூரம் உங்களால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தாலே போதும். இவ்வளவு ரூபாய் செலவு செய்து இவ்வளவு பொருட்களை வாங்கித்தான் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமும் கிடையாது. இந்த அமாவாசை திதியன்று எங்களால் முன்னோர்களுக்கு எந்த வழிபாட்டையுமே செய்ய முடியவில்லை என்பவர்கள் கூட ஒரு கைப்பிடி கருப்பியில் வாங்கி கொண்டு போய் ஒரு மரத்தடியில் போட்டுவிட்டு ஒரு 5 சொம்பு தண்ணீரை அந்த மரத்தடியில் ஊற்றிவிட்டு முன்னோர்களை மனதார நினைத்து கும்பிட்டால் கூட முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். பொருளாதார ரீதியாக ஆடம்பரமாகத்தான் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது என்பதை மீண்டும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் உங்களுக்கு தெரிந்த புரோகிதரையோ அல்லது கேலண்டரிலோ பார்த்து கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் திதி தர்ப்பண காரியங்களை செய்யலாம். பிறகு மதியம் 1:30 மணிக்கு மேல் வீட்டில் இறந்தவர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை முடித்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் உணவு சாப்பிட வேண்டும். முடிந்த அளவுக்கு காலை 11:45 முன்பாகவே திதி தர்ப்பணை செய்துவிட்டு மதியத்திற்கு பிறகு இந்த படையல் போடுவதுதான் வழக்கமாக இருக்கும். நாளைய தினம் முன்னோர்களுக்காக சமைத்த உணவு பண்டங்களை வெளியாட்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றால் அதற்காக தனியாக சமைத்த உணவு பண்டங்களை மட்டும்தான் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த சாஸ்திர முறைகளாக இருந்தாலும் சரி, மனநிறைவோடு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் நிறைவான பலனை தரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.